நமக்கு பர்த்டே வருதுங்க, அதில் நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம். சாதாரண கிஃப்ட்டுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது பல லட்சங்களில் கொடுத்து நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்டீரியர் நம்மளுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே இன்டீரியர் கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரியே பண்ணி கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. இந்த வீடு சாதாரணமாக இல்லை, 3 சென்ட் இடத்துல 2 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய பெரிய லிவிங் ஹால் இருக்குது. அதே மாதிரி 3 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக ஒரு கார், அப்புறம் இன்னொரு கார் பின்னாடி நிறுத்திக்கலாம். அது போக இன்னொரு காரும் கூட பின்னாடி நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பயங்கரமான பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு 3 மாஸ்டர் பெட்ரூம், 3 மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரியே பெரிய பெரிய 10க்கு 4ங்கிற அளவில் அட்டாச்டு பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் இருக்குது, யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க, அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. இப்போ வீட்டை சுற்றியும் லெஃப்ட் சைட், ரைட் சைட், பேக் சைட், ஃப்ரண்ட் சைட்னு நல்லா சுற்றி வர இடம் விட்டு இந்த வீட்டை 3 சென்ட் இடத்துல எல்லோரும் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்தா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்லாவே வசதியாகவும் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. 3 சென்ட் இடம் 30க்கு 44ங்கிற நீளங்கள் எடுத்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் கிரே, டார்க் கிரே, ஒயிட் கலர், அப்புறம் எல்லோ கலரில் நிறையா மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியாலாம் வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் தெரிகிற மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் லுக் செம்ம கிராண்டாக இருக்குது. முன்னாடி கார்டனிங்கான சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு எலிவேஷனில் நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இங்கேயும் டெக்ஸ்சர் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கும் இந்த எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸ்க்குமே இங்கே பார்த்தீங்கன்னா பில்லர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறீங்களா பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்குது, நல்லா ஜம்முன்னு பெருசாக இருக்கா. 3 கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். ஒரு காருக்கு அது போக இன்னொரு கார், அது போக கடைசியாக ஒரு கார், மொத்தம் 3 கார் நிறுத்திக்கிற மாதிரி 28க்கு 11ங்கிற அளவில் லென்த்தான ஒரு போர்ட்டிகோ ஏரியா இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. இங்கேயே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் டிசைனில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் சைடில் இருக்கிற வால் ஃபுல்லாமே அந்த பேரலல் டிசைன்ஸ்லேயும் அந்த ஒயிட் கலர் தீம்லேயும் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் டிசைன்ஸோட. அதுபோக ரைட் சைடில் இந்த சைடில் இருக்கிற வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பக்கத்துலேயே இருக்கிற இந்த பில்லர் ஃபுல்லாமே இந்த உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சன்சைடில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. அது போக சீலிங்லேயும் நிறைய ஸ்பாட்லைட்டை உபயோகப்படுத்தி அப்போ ஊஞ்சலெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவிலே கடைசியில் வீட்டுக்கான யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்கு. வாஷிங் மிஷின்லாம் இங்கே வச்சுக்கலாங்க, நல்லா நீட்டாக துவைச்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே ஒரு வசதியான யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 3க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் இருக்குங்க. இந்த சைட் கடைசியில் வந்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஆள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரியான நல்ல பெரிய பெரிய செட்பேக் ஏரியா இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் போய் மெயின் டோர் பார்த்துடலாம். போர்ட்டிகோவில் இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து சைடில் டிசைனர் கிளாஸ் மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுலேயுமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து 16க்கு 16ங்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே 16க்கு 16 ஒரு லிவிங் ஹால் இருக்குது. சீலிங்கில் சர்க்கிள் டிசைனில் கலர்ஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளூவு அப்புறம் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரி ராடு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அது போக அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அதுவுமே ஃப்ரெஞ்ச் விண்டோ மாடலில் உட்டன் விண்டோவாக மாட்டி வச்சுருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட் வித் டார்க் பேட்டர்னில் மார்பினேட் டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குங்க ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் கலர் செலெக்ஷன். அதே மாதிரி ஹாலில் வந்து இந்த சைடில் வந்து நம்ம மல்டிமீடியா டிவி நெட் பண்ணிக்கலாம். கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ஷெல்ஃபே ரெடி பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்கில் பெரிய பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது போக கிரானைட்டில் வந்து 2 ஷெல்ஃப் இருக்குது. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வசதியாக இருக்குது. இந்த கார்னரில் ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்ம UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹாலில் இருந்து கிழக்கு பக்கம் வரோம். கிச்சன் கம் டைனிங் 10க்கு 17 மொத்தளவு நல்லாவே வசதியாக அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் கம் டைனிங் வெளிச்சத்துக்கு 1 2 3 விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. 3மே உட்டன் விண்டோஸ் தான். இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. பேஸ் கேபினட் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான பெரிய கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் இருக்குது.
ஒரு பைப் ஃபிட்டிங்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் டார்க் கலரில் பார்டர் டிசைன்ஸும் மற்ற டைல்ஸ் எல்லாம் லைட் கலரில் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கல்ல கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிண்டல் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்ட் இருக்குது. அது போக இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாக்கெட்லாம் இருக்குது. டைனிங் ஏரியாவும் நல்லாவே வசதியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி கொடுத்துருவாங்க. கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இன்டர்னல் டோர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் வித் லீப் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உடன் டோர் மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10x16 அளவில் கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்கு. வால்ஸு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க், எல்லோ சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வெளிச்சத்துக்கு 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க கிராஸ் வென்டிலேஷனுக்காக. இந்த அட்டாச்டு பாத்ரூம்க்கான டோர் வந்து இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 10x4 அளவில் நல்லா மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரியே நல்லாவே பெருசாக இருக்குது. 10x4. ஃப்ளோரிங்க்கு வந்து டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து டார்க் வித் லைட் கலர் தீமில் இந்த 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுட்டாங்க. கிளாசெட், வெஸ்டர்ன் கிளாசெட் மட்டும் இனிமேல் தான் கஸ்டமர் இது வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. சோப் ஐட்டம்ஸ், அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஷெல்ஃப் இருக்குது. கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது போக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 2 பெட்ரூம்ஸையுமே பார்த்துடலாம். லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட்டு தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி மாதிரியே இங்கே ஒரு வால் டெக்ஸ்சர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ரெட்டு வித் சாண்டில் கலரில் இருக்குது. சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணி ஸ்ட்ரைப் டிசைன்ஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலும் 16x16 கீழே இருக்கிற அந்த ஃபால் சீலிங் ஒர்க் டிசைன்ஸ் மாதிரியே சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ஸில் இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பேட்டர்ன்ஸும் அதே மாதிரி இந்த மார்பிள் டிசைன்ஸ் டார்க் வித் லைட் கலர் தீமில் கீழே பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல இந்த லிவிங் ஹாலோட மேற்கு பக்கம் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10x16. ஸோ இங்கே பார்க்க முடியும், நல்லா வெளிச்சம் நல்லா கிடைக்குது. இங்கே எல்லோ வித் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் 2 கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ், ஆர்சிசி லேப்ட், வால் ஷெல்ஃப், அப்புறம் ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமும் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லாவே 4.5x10 அளவில் நல்லா பெருசாக லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமையும் நல்லாவே வசதியாக இருக்குது. மார்பிள் டிசைன்ஸில் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம தேர்ட் பெட்ரூமையே பார்த்துலாம். தேர்ட் பெட்ரூமும் 10x16 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே பெருசாக இருக்குது. இங்கேயும் ஆர்சிசி லேப்டு, வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோஸு, வால் ஷெல்ஃபு, இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் இங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். 3 மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் நல்லா 4.5x10, 4x10 அளவில் நல்லாவே வசதியாக பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே வந்து பெரிய செமி கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்த மாதிரியே நல்லா லென்த்தாக இந்த லென்த்தில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 3D டிசைன்ஸில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் காட்டுற மாதிரி இங்கே டெக்ஸ்சர் ஒர்க்லேயே நிறைய பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து நம்ம டெரஸ் போகிற மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே டெரஸ் வந்ததும் அங்கே கார்னரில் 1000 லிட்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. அது போக துணிக்காய போகிறதுக்கான ஆங்கிள் எல்லாம் இருக்குது. நல்லா கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக நம்ம இந்த வீடு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல தண்ணி கனெக்ஷன் பக்கத்துலேயே எடுத்திருக்காங்க. இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் போகுது, நம்மளும் டேக்ஸ் பே பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த வீட்டுக்கு வந்து இந்த பில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 79 lakhs ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீட்டுக்கான பில்டர் வித் இன்டீரியரோட பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க, காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்கு, இதுக்கெல்லாமே நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடு புக் பண்ணும்போது ஒவ்வொரு ரூம்ஸ்க்கு என்னென்ன இன்டீரியர் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்டு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஒர்க் உங்களோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரியே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.